ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்க்க வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கூகுள் ப்ளே ரீடிங் குட் ஆப் பற்றி அன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கேமை விளையாண்டு காயின் கலெக்ட் பண்ணி வந்து ரீடிங் குட் வந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விதமான ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி காயின் கலெக்ட் பண்ணி அதை வச்சு நீங்கள் ரீடிங் குட் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கிக்கிற முடியும். அதை பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம எம்டிகே தினேஷ் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்குமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் டச் பண்ணுங்கள். அந்த பெல் சிம்பிள் டச் பண்ண ஆல் கேட்கும், மறக்காமல் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் மிஸ் பண்ணாமல் நீங்கள் டெய்லி வந்து வீடியோ வந்து வாட்ச் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு தனியாக டெலகிராம் குரூப் வச்சுருக்கோம். அந்த குரூப்பில் நம்ம டெய்லி போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோட ப்ரூஃப் எல்லாத்தையுமே அடிக்கடி அந்த குரூப்லாம் ஷேர் பண்ணோம். அதனால் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த குரூப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அந்த லிங்க் வழியாக மட்டுமே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போய் நம்ம எப்படி காயின் கலெக்ட் பண்ணி ரெடி கூட வாங்கலாம் சொல்லி பார்க்கலாமா? வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெடிங்கோட ஆப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மெயின் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. வந்தோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த இதில் கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை டச் பண்ணி உங்களோட ஜிமெயில் மூலம் சைன் அப் பண்ணிடுங்க. ஜிமெயில் மூலம் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உள்ள என்ட்ரி ஆகும். அடுத்த பேஜில் வந்து நீங்கள் பண்ணிங்க ஒரு ரெஃபர் கோடு கொடுக்கணும். அந்த கோடு கொடுத்தீங்கன்னா உங்கள் சைன் அப் போனஸாக காயின் வந்து கொடுப்பாங்க. அந்த ரெஃபர் கோடு வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அந்த கோடு நீங்கள் கொடுத்தீங்களும் சைன் அப் போனஸாக காயின் கிடைக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு உள்ளே என்ட்ரி ஆகுங்க. உள்ளே என்ட்ரி ஆனால் உங்களுக்கு டேஷ்போர்ட் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இங்கே சிம்பிளான கேம்ஸ் தான் கொடுப்பாங்க. இந்த கேம்லாம் நீங்கள் ப்ளே பண்ணலாம். இதை விட இன்னும் நிறைய விதமான கீழே கொடுத்துருப்பான். அதை பற்றி நம்ம ஒன் பை பார்க்கலாம். அதாவது எக்ஸ்ட்ரா காயினுக்கு கீழே வந்து நிறைய விதமான கேம் இருக்கும். அந்த கேம்லாம் ஃப்ரீ தான். ஃப்ரீயாக விளையாண்டு காயின் வந்து கலெக்ட் பண்ணலாம். அதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது இங்கே வந்து மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கா, குயிஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கா, இது நம்ம கொடுத்துக்கலாம். அந்த ப்ளே அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் கொடுத்துக்கலாம். இங்கே மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை கொஸ்டின் கேட்பான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ காயின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க, கிரிக்கெட் ரிலேட்டிவான குயிஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். இப்போ நம்ம பிடிச்ச ஆன்சர் நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கரெக்டாக ஆன்சர் கொடுத்தேன்னா எனக்கு 4 காயின் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கீழே வந்து வாட்ச் ஆட் அண்ட் கிளைம் காயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின் வந்து உடனே வந்து ஆட் பண்ணிடுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அப் டு 20 காயினுக்குள்ளே, அதாவது ஒரு காயினுக்குலேருந்து 20 காயினுக்குள்ளே எவ்வளோ வேணால் கிடைக்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணல இதே போல் தான் நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து ஆன்சர் பண்ணணும். நான் வந்து கரெக்டான ஆன்சர் கிளிக் கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு அடுத்த கொஸ்டின் கேட்டால் அடுத்த கொஸ்டின் மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து காயின் கேட்பாங்க. அடுத்து வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம வந்து டக்கு மீனிங்னா 0, அப்போ வந்து நம்ம 0 கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுவும் பாருங்கள், இதுக்குமே 4 காயின் தான் கிடச்சிருக்கு. அதாவது அப் டு 20 காயினுக்குள்ளே எவ்வளோ கிடைக்கும். எனக்கு வந்து 4 காயின் தான் கொடுத்துருக்காங்க 2 டைமே. நீங்கள் வந்து இந்த வாட்ச் கிளைம் காயினை கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து காயின் வந்து ஆட் பண்ணலாம், இல்லாட்டி ஆட் ஆகுது. ஓகேவா? இது போல் தான் நீங்கள் ஒவ்வொரு டைம் ஆன்சர் கிளிக் பண்ணி காயின் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெய்லி போனஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒவ்வொரு நாளும் வந்து காயின் வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட் நாள், செகண்ட் நாள், தேர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் நாள் செக்இன் பண்ணல வாட்ச் ஆட் அப்படின்னு கிளைம் இருக்கா, இதை கிளிக் பண்ணால் ஒரு ஆடு கிளைம் முடிச்சோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் நாள் கம்ப்ளீட் ஆகி காயின் ஆட் ஆகும். செகண்ட் நாள், தேர்டு, ஃபோர்த்துன்னு சொல்லி வரிசை ஆட் ஆகும். மொத்தம் 7வது நாள் வந்து உங்களுக்கு காயின் வந்து அதிகமான காயின் கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம கண்டினியூ ஒவ்வொரு நாளும் செக்இன் பண்ணல காயின் ஆட் ஆகிட்டு இருக்கும். பட் 7வது நாள் வந்து அதிகமான காயின். இது முடிஞ்சோடனே மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செக்இன் பண்ணி அந்த கிளைம் பண்ணி காயின் வந்து எடுத்துக்கிற முடியும். இது ஒரு ஆப்ஷன். அடுத்து இங்கே கேம் 2 விதமான கேம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ப்ளே பண்ணி காயின் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த இதில் வந்து அப் டு 20 காயின் வரை கிடைக்கும்னு சொல்லி கொடுத்தா இப்போ இந்த ப்ளே அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் கொடுத்துக்கலாம். இதில் வந்து பாருங்கள், இந்த பொம்மை வந்து இங்கே வரணும் கரெக்டாக, அதாவது அப்படி தான் கொண்டு வரணும். இதை நம்ம வந்து லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணிகிட்டே வரலாம். பாருங்கள், இப்படி தான் இப்படி நம்ம கொண்டுக்கு வந்து இந்த கேம் இப்படி வந்து கொண்டுக்கு வந்து நம்ம வந்து காயின் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எனக்கு 4 காயின் கிடச்சிருக்கு. இதில் வந்து இதுலேயுமே அப் டு 20 காயினுக்குள்ளே தான் கிடைக்கும். இதுலேயுமே நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் காயின் எடுத்துக்கிற முடியும். இது வந்து இதே போல் வந்து வாட்ச் கிளைம் காயின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காயின் வந்து ஆட் ஆயிரும். இது போல் தான் இந்த கேம் வந்து நீங்கள் ப்ளே பண்ண வேண்டியிருக்கும். ஒவ்வொரு லெவல் அதிகமாக தான் உங்களுக்கு வந்து காயின் கொடுப்பான். இப்போ 2வது லெவல் இருக்கிறனாலே வந்து 4 காயின். இதே தேர்டு, ஃபோர்த்து அப்படின்னு சொல்லி லெவல் அதிகமாகச்சுன்னா அப்படின்னா காயின் வந்து அதிகமாக கொடுப்பான். இந்த கேம் நீங்கள் விளையாண்டு காயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா இதுலேயுமே அப் டு 20 காயினுக்குள்ளே தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை விட அதிகமான காயின் கலெக்ட் பண்ணுற கேம்லாம் பின்னாடி இருக்குது. ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அடுத்த கேமை பார்த்துடலாம். அடுத்து இங்கே ஒரு கேம் கொடுத்துருக்காங்களா, இந்த கேமை நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். இதில் வந்து பாருங்கள், இதில் என்ன சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட் லெவல் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஏன்னா இதுலேயுமே அப் டு 20 காயினுக்குள்ளே கிடைக்கும். இதுலேயுமே லெவல் இன்க்ரீஸாக காயின் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ இதில் எத்தனை ஸ்னேக் இருக்குன்னு நம்ம எண்ணி சொல்லணும். 1 2 3 4 5
அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 5 கொடுத்துட்டோம்னா செக்கிங் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக சொல்லிட்டோம்னா 4 காயின் கிடச்சிருக்கா. இதே போல் நீங்கள் ஒவ்வொரு டைம் கொடுத்துடணும். லெவல் 2 லெவல் 3ன்னு சொல்லி போயிட்டே இருக்கும் இந்த கேமில். இப்போ லெவல் 2க்கு வந்துட்டோம் பாருங்கள். லெவல் 2க்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி இதையும் வந்து கரெக்டாக வந்து நம்ம என்ன சொல்லணும், அது சொன்னோம்னா காயின் வந்து கிடைக்கும். இப்போ நான் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். இதை கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து தப்பாக சொல்லிட்டாலும் காயின் கொடுக்குறான் பாருங்கள். 2 தப்பாக சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு காயின் வந்து 2 காயின் கொடுக்குறாங்க. இது போல் நீங்கள் வந்து ஒரு லெவல் இன்க்ரீஸாக காயின் வந்து கொடுத்துருவாங்க. நீங்களும் காயின் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா காயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் டெய்லி நோட்டிஃபிகேஷன் ஒரு கோடு வந்து கொடுப்பாங்க. அந்த கோடு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக காயின், அதில் வந்து எவ்வளோ காயினா 100 காயின், 200 காயின், 500 காயின் சொல்லி எவ்வளோ ஆட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதில் அந்த கோடை கொடுத்து நீங்கள் வந்து காயின் வந்து கலெக்ட் பண்ணலாம். அப்படியே கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆஃபர் வால். இதில் தான் நிறைய விதமான கேம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து காயினும் அது ஒவ்வொரு கேமுக்கும் காயின் அதிகமாக கொடுப்பாங்க. முழுக்க ஃப்ரீயாகவே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஆப்ஷனை கிளிக் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் உள்ளே வந்து உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இல்லை நிறையா விதமான கேம் ப்ளஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதை வேணாலும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு கேம் மட்டும் வேணும்னா அந்த கேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். இல்லை மொத்தமாக ஆள்னா நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது ப்ளஸ் கேம் ரெண்டுமே கலந்து கொடுத்துருப்பாங்க. ஒன் ஸ்டெப்னா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ வந்து கேம் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணால் இங்கே நிறையா விதமான கேம், இந்த கேம் கொடுத்துருப்பாங்க. இந்த கேமுக்கு எவ்வளோ காயின் கிடைக்கும், ப்ளஸ் வந்து இந்த கேமுக்கு எவ்வளோ காயின் கிடைக்கும். ஏன்னா இதில் காயின் கலெக்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து ரெடிங் கூட வந்து வாங்கிக்கிற முடியும். அதனால் எல்லா விதமான கேம் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிப்பாருங்க. இந்த கேம் எவ்வளோ காயின் கிடைக்கும், அடுத்து இந்த கேம் ப்ளஸ் வந்து எல்லா கேம் கொடுத்துருக்காங்க. அந்த வாட்டர் ஷாட் கேம்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எவ்வளோ காயின் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கேண்டி கிரஷ் ரிலேட்டிவான கேம்லாம் கொடுத்துருக்காங்க. இது போல் உங்களுக்கு பிடிச்ச கேமை நீங்கள் வந்து ப்ளே பண்ணி காயின் கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரெடிங் கூட வந்து வாங்கிக்கிற முடியும். இதில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 100-200 கேம் கொடுத்தோமா, எல்லா கேமும் ஃப்ரீ தான். ஃப்ரீயாகவே விளையாண்டு காயின் வந்து கலப்பலாம். இந்த பாருங்கள், இதெல்லாம் குயிக் வாட்டர் கேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து வந்து வேர்டு அசம்பிள் பண்ணுற கேம் கொடுத்துருக்காங்க. இதுபோல் வரிசையாக பாருங்கள், எல்லா கேமும் ஃப்ரீ தான். ஃப்ரீயாகவே கேம் விளையாண்டு இதில் இருக்க காயின்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிற முடியும். பாருங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ண வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இதுபோல் நீங்களும் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இதை ஃபுல்லாக நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் வந்து உங்களுக்கு எந்த கேம் பிடிச்சிருக்கோ அந்த கேமை ஃப்ரீயாக விளையாண்டு காயின் கலெக்ட் பண்ணி வந்து ரெடிங் கூட வந்து வாங்கிக்கிற முடியும். நான் எல்லாத்தையும் ஷோ பண்ணி காமிக்க முடியும். அதனால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு கேமை நான் ஓப்பன் பண்ணிட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஏதோ ஒரு கேமை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கான ரூல்ஸ் உள்ளே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இந்த கேம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லெவல் 2 கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு வந்து 162 காயின். இதே லெவல் வந்து 3 கம்ப்ளீட் பண்ணால் 650 காயின். இதே லெவல் 5 கம்ப்ளீட் பண்ணால் 1300 காயின். இதுபோல் 8 லெவல் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுபோல் இந்த கேம்லாம் நீங்கள் ப்ளே பண்ணி இவ்வளோ காயின்லாம் கலெக்ட் பண்ணி ரெடிங் கூட வாங்கலாம். இப்போ இந்த கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டேட்டா கூகுள் ப்ளே ஸ்டோர் போகும். அங்கே போய் வந்து இதை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் கேம் விளையாண்டு ஒவ்வொரு லெவலாக கம்ப்ளீட் பண்ண அந்த காயின்லாம் கொடுப்பாங்க. இந்த காயினை கலெக்ட் பண்ணி நம்ம ரெடிங் கூட எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம். இதே போல் எல்லா விதமான கேம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த கேம் விளையாட விருப்பமோ அதை எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி காயின் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெடிங் கோட் ஆப் பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் கொஞ்சம் அதிகமான காயின் வந்து கலெக்ட் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ரீயாகவே காயின் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிற முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்வைட் பண்ணி 2 ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி இன்வைட் பண்ணியும் காயின் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்வைட்டுக்கான ரூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உள்ள அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணினா அதுக்கான காயின் வந்து கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நீங்கள் கலெக்ட் பண்ண காயின்லாம் டோட்டலாக வந்து இங்கே 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆகும். இப்போ அந்த காயினை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரெடிங் கோடெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 3வது இருக்க ஆப்ஷனை கிளிக் கொடுத்துருங்க. இங்கே வந்து கேம் ரெடீம் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இதில் வந்து பாருங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ காயின் 1500 காயின் தான் நீங்கள் வந்து ரெடீம் கோட் வாங்கலாம். 3000 காயின் தான் நீங்கள் ரெடீம் கோட் வாங்கலாம். இதே 5000 காயின் தான் நீங்கள் ரெடீம் கோட் வாங்கலாம். 10,000 காயின் தான் ரெடீம் கோட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். வரிசையாக நம்மளுக்கு எவ்வளோ காயின் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடீம் கோட் வாங்க முடியும். இப்போ உங்களோட 1500 காயின் தான் நீங்கள் ரெடீம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து உங்களோட மெயில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 வந்து ரெடீம் கோட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இதோட ப்ரூஃப் எல்லாத்தையும் நான் என்னோட டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். அடுத்த வீடியோலையும் இந்த கலெக்ட் பண்ண ரெடீம் கோட் எல்லாத்தையும் ஷோ பண்ணி காமிப்பேன். ஓகே, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெடிங் கோட் ஆப் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இது ரிவ்யூ ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த ரெடிங் கோட் ஆப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இதே போல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெடிங் கோட் ஆப்போட ப்ரூஃப்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னோட டெலகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவனோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.